ராயன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ராயன் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா தனுஷ் சாரோட 50th ஃபிலிம் மட்டும் இல்லாம அவரோட 14 இயர்ஸ் ட்ரீம் ப்ராஜெக்ட்னு சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா தனுஷ் சார் எக்கச்சக்கமான பிளாக் பஸ்டர்ஸ் கொடுத்திருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுவும் வந்து அவரோட கரியர்ல ஒன் ஆஃப் த பிளாக் பஸ்டரா தான் இருக்க போகுது. தனுஷ் சார் வந்து பாத்தீங்கன்னா அவர் டைரக்டர் ஆக்டர்ன்றதை தாண்டி இந்த படத்துல வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் அவ்வளோ இன்வால்வ்டா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸ்டண்ட், சினிமோட்டோகிராஃபி, மியூசிக் எல்லாமே பயங்கரமா எஃபர்ட் போட்டிருக்காங்க. டெக்னிக்கலா எனக்கு படத்துல என்ன பிடிச்சிருந்ததுன்னு பாத்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபி, ஸ்டண்ட், அப்புறம் மியூசிக் தான். சினிமோட்டோகிராஃபி வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்டர்வல் ஃபைட் சீக்வன்ஸும் அப்புறமா அந்த அடங்காத அசுரன் சாங்ல வந்து ஒரு ட்ரோன் ஷாட் மாதிரி காட்டியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக் தான். நம்ம இந்த சாங்ஸ்லாம் வந்து கேட்டப்ப எவ்வளவு நல்லா இருந்துச்சோ அதோட விஷுவல்ஸோட பாக்குறப்ப இன்னுமே சூப்பரா இருந்துச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹோல் மூவியை வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் பீக் கொண்டு போயிருக்குன்னு தான் சொல்லணும். அதுவும் இல்லாம அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து நிறைய இடத்துல நமக்கு நல்லாவே கூஸ் பம்ப்ஸ் கொடுத்தது. ஸ்டண்ட் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்டர்வல் ஃபைட் சீனும் அப்புறமா அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் சீனும் வந்து பயங்கரமா இன்டென்ஸா கொடுத்திருந்தாங்க. சம்வே கூஸ் பம்ப்ஸ் வர மாதிரி இருந்துச்சு அந்த சீன்லாம் பாக்குறப்ப. படம் ஸ்டார்டிங் ஒரு 45 மினிட்ஸ் வந்து ரொம்பவே ஸ்லோவா தான் போச்சு. எல்லா கேரக்டர்ஸ்க்கான ஒரு என்ட்ரி கொடுத்திருந்தாங்க. அப்புறம் தனுஷ் சாரோட என்ட்ரியுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளா டீசென்டா கொடுத்திருந்தாங்க. பெரிய மாஸ் என்ட்ரிலாம் ஒன்றும் இல்லை. இன்டர்வலுக்கு ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அப்பதான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபே ஃபுல்லா வந்து ஒரு ஹைப்புக்கு போச்சு. இந்த படத்தை வந்து தனுஷ் சார் அவரே வந்து டைரக்ட் பண்ணி நடிக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கேரக்டருக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கலாம். அது மாதிரி பண்ணாம அவர் வந்து எல்லா கேரக்டர்ஸ்க்குமே வந்து ஒரு ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருந்தாரு. சந்தீப், துஷ்ரா, காளிதாஸ், அப்புறமா செல்வராகவன் சார், அப்புறமா எஸ் ஜே சூர்யா சார், இவங்க எல்லா ரோலுமே வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் சாரோட ரோலுக்கு ஈக்குவலா ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருந்தாங்க. செல்வராகவன் சார் எவ்வளவு படம் ஆக்ட் பண்ணியிருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து அவரோட ஆக்டிங் வந்து செமையா இருந்துச்சு. எஸ் ஜே சூர்யா சாரோட ஆக்டிங் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லவே வேணாம். ஆல்ரெடி அவரோட ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ்லாம் வந்து பயங்கரமான ஒரு ரோல்ஸ் தான் செலக்ட் பண்ணிட்டு வராரு. இந்த படத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே வந்து எஸ் ஜே சூர்யா சார் டிராவல் ஆகுறாரு. அவர் தான் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலா இருக்காரு இந்த செகண்ட் ஹாஃப்ல. அவரோட ஆக்டிங் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர எக்ஸ்ட்ரீம்ல இருந்துச்சு இந்த செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே. அதுவும் இல்லாம அந்த அடங்காத அசுரன் சாங்ல வந்து அவர் பெர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா செம்ம பீக்ல இருந்துச்சு. துஷ்ரா அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ரோல் பிளே பண்ணிருக்காங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. இந்த செகண்ட் ஆஃப் ஸ்டார்டிங் டு எண்ட் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஃபாஸ்டான ஒரு ஸ்கிரீன் பிளே கொடுத்திருந்தாரு. ஃபுல் ஆக்ஷன் சீக்வன்ஸ் அண்ட் வயலன்ஸ் வந்து செகண்ட் ஹாஃப்ல தான் இருந்துச்சு. இந்த படம் ஏ சர்டிபிகேட் வாங்குறதுக்கு முக்கியமான காரணமே வந்து பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் ஹாஃபா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் பர்சனலா எஸ் ஜே சூர்யா சாரோட ஆக்டிங் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். அதுவும் இல்லாம அந்த அடங்காத அசுரன் சாங்ல வந்து பாத்தீங்கன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே பயங்கரமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம செல்வராகவன் சாரோட பெர்ஃபார்மன்ஸுமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. முக்கியமா நான் இந்த படத்துல ரொம்பவே என்ஜாய் பண்ணது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வல் பிளாக், அப்புறமா அடங்காத அசுரன் சாங், அப்புறம் கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் தான். ரொம்பவே பயங்கரமா இருந்துச்சு இந்த படத்துல. அதுக்காகவே இன்னொரு வாட்டி கூட இந்த படத்தை பார்க்கலாம். ஆல்ரெடி படம் யாராவது பார்த்திருந்தீங்கன்னா படம் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.